விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். மீண்டும் அண்ணன் மஸ்தான் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு வந்திருக்கேன். உதாரணத்துக்கு சில திட்டங்களை மட்டும் இங்க குறிப்பிட விரும்புறேன். சிட்டாப்பூண்டி பகுதியில ஒரு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி யார் கொண்டு வந்தது? அண்ணன் மஸ்தான் அவர்கள் கொண்டு வந்தது. இங்க அன்னை அஞ்சுகா மும்மாள் பேருந்து நிலையம் பஸ் ஸ்டாப் யார் கொண்டு வந்தது? அண்ணன் மஸ்தான் அவர்கள் கொண்டு வந்தது. அரசு மருத்துவமனையில இன்னைக்கு கூடுதல் கட்டிடங்கள் யார் கட்டி கொடுத்தது? உங்களுடைய அமைச்சர் அண்ணன் மஸ்தான் அவர்கள். அவலூர்பேட்டையில் ஊராட்சியில இன்னைக்கு ஒரு மினி ஸ்டேடியம், ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல 1000 மெட்ரிக் டன் சேமிப்பு கிடங்கு அமைக்கப்பட்டிருக்கு. ஒன்றிய அலுவலகத்துக்கு ஒரு புதிய கட்டிடம், வளத்தி ஊராட்சியில புதிதாக சார் பதிவாளர் அலுவலகம், இந்த பேரூராட்சியில் அமைந்துள்ள ஏரி சீரமைக்கப்பட்டு இன்னைக்கு நடைபாதை பயிற்சி அமைக்கிறதுக்கு அந்த பூங்கா அமைக்க இருக்கிறோம். சங்கராபரணி ஆற்றின் குறுக்கே ஒரு தடுப்பணை, மேல் கலவாய் ஊராட்சிக்கு செல்லக்கூடிய வகையில ஒரு உயர்மட்ட மேம்பாலம் கட்டப்பட்டிருக்கு. இப்படி அத்தனை திட்டங்களையும் ஒவ்வொன்றத்தையும் பார்த்து செஞ்சுதான் நம்முடைய பார்த்து இந்த தொகுதிக்கு செஞ்சதுக்கு அப்புறம் தான் மீண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு அண்ணன் மஸ்தான் அவர்களை இங்க கேட்டு வந்திருக்கிறோம். உதயசூரியன் சின்னதுக்கு வாய்ப்பு கேட்டு வந்திருக்கிறோம். இந்த தொகுதிக்கு மட்டும் இவ்வளவு திட்டங்களை செஞ்சிருக்கிறோம். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு என்னென்ன திட்டங்கள் செஞ்சிருக்கோம் கடந்த 5 வருஷத்துல யோசிச்சு பாருங்க. ஆட்சி பொறுப்பேற்றோன்னு நம்ம முதலமைச்சர் போட்ட முதல் கையெழுத்து தேர்தல் வாக்குறுதியில சொன்ன வாக்குறுதி, மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டத்தை அறிமுகப்படுத்தணுமா இல்லையா? இன்னைக்கு ஒவ்வொரு மகளிரும் மாசம் 900 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் சேமிக்கிறாங்க. அதே மாதிரி முதலமைச்சர் காலை உணவு திட்டம், அரசு பள்ளியில படிக்கக்கூடிய குழந்தைங்க காலைல பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது பசியோட இருக்க கூடாதுன்னு காலைல பள்ளிக்கூடத்துக்கு வந்தோன்னு முதல்ல தரமான காலை உணவு கொடுக்கப்பட்டிருக்கு. காலை தரமான உணவு, அதன் பிறகு தரமான கல்வியை கொடுத்திருக்கிறோம். அதே அரசு பள்ளியில படிச்சு உயர்கல்வி சேரக்கூடிய மாணவர்கள், கல்லூரி மாணவிகளுக்கு மாசம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை, கல்வி ஊக்கத்தொகை நம்முடைய முதலமைச்சர் கொடுத்திருக்கிறார். 14 லட்சம் மாணவ மாணவிகள் இதில் பயன்பட்டு இருக்கிறாங்க. இப்ப சமீபத்தில் 10 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் திட்டத்தையும் அறிவிச்சு ஒரே மாசத்துல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. இப்படி பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திருக்கிறோம். குறிப்பா முக்கியமா உங்களுக்கு அத்தனை பேருக்கு தெரியும், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சு இப்ப கடந்த 3 வருடங்களா 1,31,00,000 மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உரிமை தொகையா கொடுத்துட்டு இருக்கிறாரு. அந்த திட்டத்தை நிப்பாட்டுறதுக்கு அதிமுகவும் பாஜகவும் முயற்சி பண்ணாங்க. தேர்தலை காரணம் காட்டி நிப்பாட்டுவோம் அப்படின்னு உயர் நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு? 1000 ரூபாய் கொடுக்கறத நிப்பாட்டுறியா, நான் 5000 ரூபாய் கொடுக்கறேன், எப்படி நிப்பாட்டுவேன் பாருன்னு போன மாசம் கொடுத்தாரா இல்லையா? பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் 3 மாசத்துக்கு சேர்த்து 3000, கோடை கால சிறப்பு நிதி 2000, 5000 ரூபாய் நம்முடைய தலைவர் அவர்கள் உரிமை தொகை அட்வான்ஸா கொடுத்தோம். நம்ம தலைவர் காலைல 6 மணிக்கு மகளிரோட பேங்க் அக்கௌண்ட்ல போட்டாரு. மகளிர் என்ன பண்ணாங்க? 9 மணிக்கெல்லாம் போய் பேங்க்ல போய் பணத்தை எடுத்துட்டாங்க. ஏன்னா மோடி அரசு பேங்க்ல மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி அந்த பணத்தை எடுத்துருவாங்கிறதுனால மகளிர் அவ்வளவு தெளிவா எடுத்தாங்க. இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். என்ன வாக்குறுதி? மீண்டும் ஆட்சி அமைஞ்ச மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் இல்ல 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். முதலமைச்சர் காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பு வரைக்கும் இல்ல 8ஆம் வகுப்பு வரைக்கும் விரிவுபடுத்தப்படும் சொல்லி இருக்கிறோம். கல்வி ஊக்கத்தொகை 1000 இல்ல 1500 உயர்த்தப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். இப்படி பல்வேறு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். OAP முதியோர் உதவித்தொகை 1200 இல்ல 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்போம்னு சொல்லி இருக்கிறோம். கலைஞர் கனவு இல்ல, அடுத்த 5 வருஷத்துல 10 லட்சம் கலைஞர் கனவு இல்ல வீடு கட்டுப்பட்டு வீடு இல்லாதவங்களுக்கு எல்லாம் வீடு கொடுக்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். இது எல்லாத்தை விட முக்கியமான ஒரு வாக்குறுதி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆட்சி அமைஞ்சோன்னு செஞ்சி தொகுதி திமுக வேட்பாளர் செஞ்சி மஸ்தானுக்கு ஆதரவாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரையில் ஈடுபட்டார். திமுகவின் வாக்குறுதிகளை பட்டியலிட்டு அவர் அங்கு வாக்கு சேகரித்தார். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.